ஸோ ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லிங்க்டின் அக்கவுண்ட்ல எப்படி நம்ம ஆர்டிக்கலா போஸ்ட் பண்றது? அதாவது நார்மல் அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டாவும் பண்ணலாம், இல்ல ஆர்டிக்கிளாவும் எழுதலாம். ஸோ போஸ்ட்டா பண்ணணும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு டேப் நம்மளுக்கு இருக்கு. ஸோ என்னோட மவுஸ் பாயிண்டர் இங்க இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் அ போஸ்ட். ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணா நம்ம கன்டென்ட் எழுதி, ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி, நம்ம ஆட் பண்ணி போஸ்ட்ன்னு குடுத்தா போஸ்ட் ஆயிரும். பட் ஆர்டிக்கிளா எழுதும்போது ப்ரொஃபஷனலா நம்மனால ஒரு நியூஸ் லெட்டர்ஸ் மாரி கடைசில பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்டிக்கிள் எழுதுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, சிஸ்டம்ல நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லயோ, லேப்டாப்லயோ கனெக்ட் பண்றப்ப மட்டும் தான் நம்மனால ஆர்டிக்கிள் பண்ண முடியும். ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, ஆப்ல நம்மனால பண்ண முடியாது. ஸோ அப்போ ஃபோன் ஆப் நீங்க ஃபோன்ல பண்றது நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டிக்கிள் எழுத போறேன். போஸ்ட் பண்ண போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரைட் ஆர்டிக்கிள்னு இருக்கு. இல்லன்னாலும் நீங்க ஹோம் பேஜ் குடுத்தீங்கன்னாலும், இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டிக்கிள் வரும். ஸோ ரைட் ஆர்டிக்கிள்னு குடுத்தீங்கன்னா, இங்க வந்து இந்த டேப் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இமேஜ் அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. டிசைன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. டைட்டில் இருக்கும். கன்டென்ட் இருக்கு. நான் ஆல்ரெடி ஆர்டிக்கிள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் டைட்டில் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணத என்னோட ஆர்டிக்கிள் பேஜ்ல நான் டைட்டிலா வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகே. ஸோ அதுக்கான கன்டென்ட்டையும் நான் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஐம் ஜஸ்ட் கன்டென்ட்டை காப்பி பண்ணிட்டு, நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டைப் பண்றேன். ஸோ நீங்க வேணுங்கிற ஹேஷ்டேக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹேஷ்டேக்ஸும் வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் இந்த 3 ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்றேன். ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி, நான் இங்க வந்து ஒரு என்டர் குடுத்து, ஹேஷ்டேக்கையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஃபோட்டோ வேணும் அப்படின்னா, நான் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அப்லோட் அப்படின்னு குடுத்தோம்னா என்னோட ஃபோட்டோஸ் காமிக்குது. நான் அந்த இடத்துல இருக்க ஃபோட்டோவை ஜஸ்ட் நான் ஒரு அப்லோட் பண்ணிக்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸ் அங்கே எடுத்துக்கும். ஸோ ஃபோட்டோஸ் நீங்கள் வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை எந்த ஃபோட்டோஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துருச்சு, டைட்டில் வந்துருச்சு, அதே மாதிரி ரைட் அப் வந்துருச்சு, அதுக்கான ஹேஷ்டேக்ஸும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இதை ஷேர் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ஷேர் ஆகும். பட் இது வந்து மெயின் லிங்க்டின் பேஜுக்கு உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கேட்கும். அப்போ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்மால் கண்டென்ட்டை இங்கே காப்பி பண்ணிக்கங்க. ஓகே. ஏன்னா அது மெயின் பேஜில் வரும்போது அங்கேயும் உங்களுக்கு கண்டென்ட் ஆட் பண்ணுங்கன்னு கேட்கும். ஸோ அந்த இடத்துக்கு போய் நீங்கள் மறுபடியும் டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கண்டென்ட் கேட்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நான் அந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் வேணும்னா ஹேஷ்டேக்ஸையும் இங்கே நான் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நீங்கள் என்ன ஹேஷ்டேக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த 3 ஹேஷ்டேக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ரைட். ஜஸ்ட் அ மினிட். சீக்கிரம் ஹேஷ்டேக்ஸ் போட்டுருவோம். ஓகே. ஹேஷ்டேக்ஸ் போட்டாச்சு. கண்டென்ட் இருக்கும். ஜஸ்ட் நான் பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்தேன்னா பப்ளிஷ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் கங்க்ராட்ஸ் இந்த மாதிரி பப்ளிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா இதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராமில், ஐ மீன் ட்விட்டரில் ஷேர் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா, யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த லிங்க்கை இங்கேயே இருக்குது பாருங்க, கெட் த லிங்க் டு த ஆர்டிக்கல். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் அது எங்கே பேஸ்ட் பண்ணாலும் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்கள் ஆர்டிக்கல் போட்டிங்கன்னா ஆர்டிக்கல் ப்ரொஃபஷனலாக இருக்கும். கடைசியில் நியூஸ் லெட்டர்ஸ் மாதிரி நம்மளால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட்டில் ஆர்டிக்கல் நம்ம போஸ்ட் பண்ணணும்.